நேரம் தொட்டுள்ள வாசல் கேட்க வந்த துறைமகளே பராசக்தி சக்கதேவி தாய் இந்த ஊமுத்துறை பாண்டியன் உன்னை என்றைக்கும் வணங்காத நாளில்லை தாயே, நீர்தான் என்னை காத்து அருவிய வேண்டும். சக்கதை வருகின்றேன் தாயே. ஊமத்துறை வேடம் அணிந்து நடிக்கும் கோயிலாம்பட்டி குளப்பட்டி ஜி ஜெயராமன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறோம். எனக்கு பொன்னாடையும் பூமாலையும் சூடி கௌரவப்படுத்திய கிளியூர் கிராமத்தார்களுக்கும் சுத்து வட்டார கிராமத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். Hallelujah.
முடிக்கிற ஒரே பெரிய மகராஜா வந்தாங்க வேகிறதுக்கு தானே நெல்லா வந்தாங்கடா பதட்டத்துல யாருக்கா பதட்டத்துல வந்துருச்சா நான் பதட்டப்படக்கூடாதா நம்ம மகரா இருக்காங்கடா கத்தி எங்கே வந்துட்டு வத்தியா அடிப்ப கண்ணு கலங்குறா ஏண்டா நம்ம சொல்லி கொடுத்தத மகராஜாவுக்கு நம்ம மருமைகிட்ட அவரு ஏதோ அவருக்கு அவரு ஒரே பெரிய மகராஜா பொறுமையின் பொக்கிஷம் அவரு ஆனா இளைய மகராஜா அப்படி அல்ல கோவக்குறி உள்ளவங்க வாயால பேச மாட்டாங்க வீர வாழாலதான் பேசுவாங்க டீ ஒட்டுனாலும் இருதுண்டா வெட்டக்கூடிய கோவக்குறி உள்ளவங்க இன்னைக்கு எத்தனை வந்தமோ வெட்ட போறாங்கன்னு தெரியல ஏன் கூடயே போட்டி ஓடி உனக்கு வெக்கம் இல்லையா என்ன 7 துண்டா வெட்டுவாரு ஒன்னே கூட ஏற்பாரு சாம்பார்ல பச்சை மிளகாய் நான்கு ரெண்டு டீ போடுவாங்க அதே மாதிரி இளைய மகாராஜாவுக்கு கம்பளவர்களே, கோடாங்கி நாயக்கர் அவர்களே, டீ மனுஷனாங்க உள்ளப்பட்டி முத்தப்ப மாமா அவர்களே, நாங்க தான் மகாராஜா வருக வருக வருக. வந்தோம் வந்தோம் அருள் தந்தோம் மகாராஜா மாமனாரே, மருமகனே உங்கள் கலை வளர்க மகாராஜா என்று நினைத்திருப்பார் அம்மா சக்கதேவி. எங்களுக்கு மறு கொடுக்க வேண்டும் மகாராஜா என்ன இருக்கின்றாய்? மகாராஜா உனக்கு நேரம் கேட்கிறாங்க எப்படி இருக்கின்றீர்கள்? சக்கரை வரலாம் காளியம்மன் அருளாலும் சந்தோஷமா இருக்கிறது மகாராஜா அந்த சக்கதேவி அருளால் ஆமாங்க சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். மகாராஜா எனக்கு தெரியும், முள்ளுப்பட்டி முத்தப்ப மாமா அவர்கள் 300 பேருக்கு படைக்கு தலைவர். நாங்க தான் மகாராஜா எங்க பணத்தை பாத்தீங்களா வெள்ளம் 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 சில சமயத்துல ஏறும் சில சமயத்துல இறங்கிக்கிறோம் வல்லம் பத்தாதையா. அதான் பாதி பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் மாமனாரே, மகாராஜா என்ன தெரிவிக்கின்றீர்கள்? சிறு வயதா இருக்கும்போது தாங்களுக்கு கம்பி சண்டை கத்தி சண்டை மழை யுத்தம் வெயில் யுத்தம் யானை யுத்தம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோம் அப்படியா? பணத்தை பூரா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இப்ப இந்த தொழில் மிச்சமா கிடக்கு எனக்கா? எனக்காக கற்றுக் கொடுத்தீர்கள். என்ன தெரிவிக்கின்றீர்கள்? மகாராஜா நான் சிறு வயதில் சிறு வயதா இருக்கும்போது உங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம்ல ஆணையற்றம், யானை ஏற்றம் குதிரையற்றம், குதிரை ஏற்றம் கத்தி வீச்சுக்கள், தாங்கள் கையில் வைத்திருக்கும் மலதாடி கம்பை வைத்து கம்பு வீச்சுக்கள் கற்றுக் கொடுத்தவர். அதுல இந்த யானை ஏற்றத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனாங்க ரெண்டு பேரும் எப்படி? யானை உயரமா இருக்கு நீங்க போட்டுக்கான ஏற முடியாது மாமனாரே, நான் குனிஞ்சுக்கிறேன் எனக்கு மேல இவர் அதை குனிஞ்சுக்கிறாரு தெரிவிங்க பார்க்கலாம். நான் இவரு முதல்ல புரிஞ்சுக்கிறவாரு நான் அதுக்கு மேல புரிஞ்சுக்கிறேன் நீங்க எங்க மேல ஏறி யானையில ஏறுவீங்க அப்படியா? அப்படி ஏறும்போது கூட 2 தடவை தவறி விழுந்துட்டீங்க நானா? ஆமா மகாராஜா சரி, தவறி விழுந்தாரா தவறும் என்ன காரணம்? உங்களுக்கு ஏற தெரியாம தான் யானை மேல் ஏற தெரியாம ஓஹோ, அப்ப வந்து நாங்க சொல்லி காட்டுவோம் மாதிரி கீழே விழுந்து விட்டேன். ஆமாங்க நான் சிறு வயது. திருப்பி நாங்க என்ன செய்வோம் ம். உங்களை ஒரு மூலையில உட்கார வச்சு ஏறி காட்டணும்ல இல்லைங்க, யானை நிலைங்க ஏன் தயக்கமா இருக்கு? அது நாங்க வந்து மகாராஜா அப்படிலாம் வளர்த்துங்க மகாராஜா அப்படியா? ஆமாங்க இருக்கட்டும். கம்பளவர்களே, பற்றாத ஜீவனதி வளர்ப்புகின்ற பூஜாலை, எட்டாவது குறிப்பிட்ட இடட்ட இலக்கியங்கள், இலக்கியங்கள் இந்த சத்திரங்கள், அசையா கோட்டைகள், கோட்டைகள், கோவில் கொத்தளங்கள் 3 பிறந்தட்ட இந்த திருநாட்டில் இந்த திருநாட்டில் எவருக்கும் யார் அடிமை? அதை கிடைக்கிற மானங்கட்ட மக்குவாய வரி என்று கேட்டால், அவன் செல்லத்தை வழிமுறையை போட்டு கப்பம் என்று கேட்டால், அவன் அப்பா மாட்டா என்ன சிரிப்பு? ஏன் சிரிக்க வேண்டும்? நாங்கள் சிரித்தீர்கள் ம், நாங்கள் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள் நான் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள் மன்னர் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள் அப்படி தெரிவிங்க. மன்னர் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள் மக்கள் சிரித்தால் மன்னர் சிரிப்பார்கள் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா சிரிப்பா சிரிச்சு போகும் ஆமையா, அதுதானே வந்திருக்கேன். சிரித்து வாழ வேண்டுமுங்க அப்படி தெரிவிங்க. பிறர் சிரிக்குமாறு வாழக்கூடாது சிரித்து வாழ வேண்டும் கம்பளவர்களே, மகாராஜா தாங்கள் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரலாம் பாளையங்கோட்டை கரிசல் பட்டாரம் வட்டிக்காவது பணத்துக்காவது நெல்மகை சென்ற புறம். மாமனாரே, என்ன அங்கே நிற்கிறீர்கள்? எந்த வழியா வாங்கிட்டு வந்தா எப்படி சொல்றது வழியே வந்து அப்படியா? சென்ற புறம் தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்களும் மந்திரங்களை கல்யாண விழாக்காக நெல் வாங்க போனீர்களே நெல் எப்படி கேட்பீர்கள் என்ன முறையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கிறீங்க மகாராஜா அப்படியே தெரிவிக்க வேண்டும். சத்தியமானாலும் சொல்லுங்க தெரிவிக்க வேண்டும். கேளுங்க எப்படி வாங்கி வந்தீர்கள்? வட்டிக்கு வாங்கி வந்தீர்களா?
எப்படி எப்படி நீங்க சொல்றீங்களா அப்படி எப்படி தானே எதை கேக்குறீங்க வட்டிக்கு நெல் வாங்க போனவங்க கேக்குறீங்க அதான் கேக்குறாரானா அதானா அதானா அவளை நீ சொல்லுப்பா தாங்கள் வாருங்கள். தாங்கள் தெரிவித்த வண்ணம் எல்லோரும் நெல் வாங்க சிறு வைகுண்ட போன போறாங்க. சரி. தாங்கள் எல்லாம் என்ன சொல்லி அனுப்பி வைக்கிறீங்களோ அதே மாதிரி பக்குவம் முடிச்சிட்டோம்ங்க. மாமனாரே அப்படியா? திவ்யமா. உண்மையாகத்தானா? எனக்கு தெரியும். மிக மிக சந்தோஷம். எப்படியாவது வாங்கி வந்திருப்பீர்கள் அப்படித்தானே? ஏனென்றால் மாமனாரே முள்ளுக்குட்டி முத்தப்பா மாமா அவர்கள் 300 பேருக்கும் படைக்கு தலைவர். எப்படியாவது வாங்கி வந்திருக்கிறார். காப்பு கப்பல் பேர் சொன்னால் வெப்ப இலையும் பாலாகும். அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் எப்படி எல்லாம் வாங்கி வந்தீர்கள்? அப்படி என்ன மாமனாரே தாங்களுக்கு வாய் ஒன்று இருக்கிறது அல்லவா? எப்படி கேட்க இப்படி பாருங்கள். தாங்கள் தெரிவித்தவனும் எல்லோரும் போய் நெல் கேட்டோம்ங்க. அங்க முதல் கோட்டை வாசலில் வேளாண்டி வீரர் காவலுங்க. இரண்டாம் கோட்டை வாசலில் கரடிக்கு சமமான கருப்பணர் காவலுங்க. சரி. மூன்றாம் கோட்டை வாசலில் படிக்கு சமமான பாண்டியர் காவலுங்க. அப்படியா? போய் வட்டிக்கு நெல் கேட்டோம்ங்க. கேட்டீர்கள்? மறுத்து விட்டார்கள். என்ன தெரிவிக்கின்றீர்கள்? ஆமாம் ராஜா. தாங்கள் வட்டிக்கு என்றுதான் கேட்டீர்கள். மாமனாரே வட்டிக்கு கேட்டீர்கள். எதற்காக மறுக்க வேண்டும்? என்னன்னு தெரியல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கு இல்லை என்று 2 வார்த்தைகள் தெரிவிக்கலாம். தரம் தரல, இருக்குது இல்லை. அதான் மறந்து கேட்கலாம். அதை விட்டு இல்லை உங்களுக்கு நாங்க தெரியாம என்ன கேட்கலாம்? என்னதான் கேட்டார்கள்? தரம் தரல, சரி இருக்குது இல்லை. இது விக்டோரியா மகாராணிக்கு சொந்தமான உண்மைதான். அவரிடம் போய் கேளுங்கள் என்று கூறலாம். சரி, அதான் மனசு கேட்கலாம். கேட்க வேண்டும். இல்ல அதை விட்டு இல்ல நான் உங்ககிட்ட தெரியாம நெல் என்று கேட்டால் நாங்கள்லாம் பாஞ்சாலங்குறிச்சி கம்பளவர்கள் என்று தெரிவித்தீர்களா? அப்படி சொல்லி இருந்தும் அவர்கள் வரி கொடுக்கின்றார்களா? தெரிவிக்க வேண்டும். என்னையா மாமனாரே எதை கொண்டீர்கள்? கொண்டுட்டு வந்தது எது? வட்டிக்கு நெல்வகை சென்ற இடத்தில் கரடிக்கு சமமான கருப்பணன், படைக்கு மஞ்சாத பாண்டியன், வேலைக்கு சமமான வேளாண்டி வீரர். இதற்கெல்லாம் காரணம் என்னமோ நினைத்தேன். நடந்தேன் சண்டை நினைத்து பிள்ளை மகன் ஏவி விட்டு வேடிக்கை பார்த்திருக்கின்றார். அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் வார்த்தை கேட்டு தாங்களும் நிலையிடம் ஆடிவிட்டீர்கள். மாமனார்களே அப்படியானால் இந்த விவரத்தை அண்ணனோட விவரத்தை அப்படியா? அப்படியானால் தாங்கள் அரண்மனைக்கு சென்று வாருங்கள். எனது அண்ணாவை சந்தித்து நான் ஆறுதல் பழித்து விட்டு வருகின்றேன். சென்று வாருங்கள், பார்க்கலாம். தாயே இந்த தெரியாத உலகத்தில நீயே உன்னை தேடி அழைக்கின்றேன், பாடி அழைக்கின்றேன், பண்போடு அருள் புரிவாயே.
உன்னை நான் வணங்கும் காளியம்மா தாயே என்னை தெரியாத உலகத்திலும் நீயே பாடி அழைக்கின்றேன் ஓடு வரை வரைப்பாயே தென்னாட்டு சிவயில தாயே உன்னை தெரியாத உலகத்தில் நீயே. அப்படியானால் என் அண்ணாவை சந்தித்து மீண்டும் விடைபெறுகிறேன்.